ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவும் இதில் எண்ணெயிலே போட்டுடலாம். 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் போடுறேன், தோல் உரித்து. இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் இந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். இப்போ 1 கப் கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டியது கிடையாது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சு. 1/2 மூடி தேங்காய் தெருவில் திருகி வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டுடலாம். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 கப் சாதம், நான் வடித்து ஆற வச்ச சாதம் தான், 1 கப் போட்டுடலாம். இப்போது இன்னொரு கப்பையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு லெமனில் பாதி லெமன் மட்டும் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.